காக்கா முட்டை பாட்டிய ஞாபகம் இருக்கா? என்ன செய்திருக்காங்க பாருங்க. 2015ல 2 தேசிய விருதுகள் வாங்கின காக்கா முட்டை படம் சினிமாவோட பேட்டர்னையே மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். முகம் தெரியாதவங்க நடிச்சாலும் நல்ல கதைனா ஆதரவு கொடுக்க ரசிகர்கள் எப்போதும் தயாரா இருப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ண படம் தான் காக்கா முட்டை. ஐஸ்வர்யா ராஜேஷ், பாபு ஆண்டனி, விக்னேஷ், ரமேஷ், கேமியோ ரோல்ல எஸ்டிஆர்னு மொத்த நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. அதிலும் அந்த படத்துல பாட்டி கேரக்டர்ல நடிச்ச சாந்திமணியை யாருமே மறக்க முடியாது. படத்தோட கிளைமேக்ஸ்ல பீஸாவை சாப்பிட்ட 2 குட்டி பசங்களும் இதுக்கு நம்ம ஆயா சுட்டு கொடுத்த தோசையே பரவாயில்லன்னு சொன்ன டயலாக் கிளாஸ். அந்த பாட்டி சாந்திமணி ஒரு இன்டர்வியூல பேசும்போது, ஒரு படத்துல நடிக்க கம்பெனி மூலமா போனா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏஜென்ட் மூலமா போனா 2000 அல்லது 3000 கிடைக்கும். பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா எனக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. காக்கா முட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் மணிகண்டனே என்னை நேரா கூப்பிட்டு படம் முடிகிற வரைக்கும் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். நானும் ஒத்துக்கிட்டு நடிச்சேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதோட கடைசியா நான் இறந்து போற மாதிரி நடிச்ச சீனுக்கு மட்டும் தனியா 3000 பணமும் ஒரு பட்டுப்புடவையும் கொடுத்தார். அது டைரக்டர் மணிகண்டனோட சொந்த காசுன்னு பெருமையா பேசினாங்க பாட்டி சாந்திமணி.